என்னம்மா தமிழ், ஒரு யோசனையாக இருக்கிறாய்? அண்ணாவா? ஒன்றுமில்லை அண்ணா, என்ன முடிவெடுப்பதென்று எனக்கு தெரியல அண்ணா. தங்கச்சி, நீ எடுக்கிற முடிவுல தானம்மா இந்த அண்ணனுடைய எதிர்காலமே தங்கி இருக்குமா? அதனால நான் உன்னை ஆறுதலாக முடிவெடுக்க சொன்னேனம்மா. உன்னை வேதனைப்படுத்துவதாக நினைக்காதே. இனிமேலும் நீ படும் வேதனையை என்னால் தாங்க முடியாதம்மா, தாங்க முடியாது. அண்ணா, நீங்க படும் வேதனையை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா அண்ணா? அதனால் தான் நான் இப்படி குழம்பி போய் நிற்கிறேன் அண்ணா. தங்கச்சி, என்னால் உனக்கு இப்படி ஒரு நிலை என்று நினைக்கும் போது எப்படி அம்மா வேதனைப்படாமல் இருக்க முடியும்? நண்பர்கள் என்று நம்பினை நச்சு பாம்பாக மாறுவார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா. ஆமாம் தங்கச்சி, கட்டுநாயக்காவில் ஏற்பட்ட நட்பு கடைசி வரை நிலைக்கணும் என்று உன்னை கட்டி கொடுக்க சம்மதித்தேன். ஆனால் பாதியில் வந்தவள் பறித்து விட்டு போவாள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா, நினைக்கவில்லை. தாலியோடு உன்னை தாரமாக்க வர சொன்னவன் தரங்கட்டு யுவகோஸ்லாவியா பெண்ணோடு தடுமாறி போவான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா, நினைக்கவில்லை. அண்ணா, மீண்டும் மீண்டும் நடந்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் எப்படி அண்ணா? மறக்க முடியல அம்மா, மறக்க முடியல. மனதார நம்பியவன் மானவன் செய்வான் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே அம்மா, முடியவில்லையே. பள்ளி பருவத்தில் எண்ணெய் ஊற்ற வழி இல்லாமல் வாழ்ந்த அந்த கஷ்டமான நிலையில் பாதி சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்து மதனுக்கு உண்டேனே, அதை கூட அந்த படுபாவி மறந்து விட்டாரே. ஐயோ ஐயோ, அந்த மதன் தங்கச்சியாக உன்னை பார்க்க வேண்டியவன் தாரமாக்கி இருந்தால் கூட நான் இப்படி தவித்திருக்க மாட்டேன் தாயே, தவித்திருக்க மாட்டேன். ஆனால் உன்னை தரம் கட்டவன் என்று நிலைக்கு தள்ளி ஆளாக்கி விட்டானே. ஐயோ, அதை நினைக்கும் போது என்னாலே எப்படி அம்மா வேதனைப்படாமல் இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று நினைக்கும் போது என்னாலே எப்படி அம்மா வேதனைப்படாமல் இருக்க முடியும்? தாயே மட்டும் அண்ணா, அண்ணா, யார் விதியை யாராக தங்கிக்க முடியும்? என்னோட விதியை ஆண்டவன் இப்படி எழுதிவிட்டான். எங்களால் என்னென்ன செய்ய முடியும்? தங்கச்சி, இது என்று சொல்லி உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே அம்மா, வீணாக்கி விடாதே. வாழ்க்கை 1000 காலத்து பயிர், அதற்காகத்தான் எவ்வளவு. அதனால் தானம்மா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆறுதல் தேடி வந்த ஜீவாவுக்காக அல்ல, அவனுடைய அந்த குழந்தைக்காக. பாவம் அம்மா, அந்த பிஞ்சு குழந்தை. அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதுல என்னம்மா தப்பு? எவ்வளவோ கட்டாயப்படுத்தி ஜீவாவை சம்மதித்து வச்சேன். அவனுக்காக அல்ல, அந்த குழந்தைக்காக. பாவம் அம்மா, அந்த பிஞ்சு குழந்தை. என்னால தாங்க முடியாதம்மா அந்த குழந்தையின் எதிர்காலம் பாழாகுவதை. தங்கச்சி தமிழ், நீ கூட இந்த சில மாத காலத்தில்
அந்த குழந்தை மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய், பாசத்தை கொட்டி இருக்கிறாய். உனக்கு இன்னுமா அந்த குழந்தை மேல இரக்கம் வரலையம்மா? அண்ணா, என்னை இரக்கமில்லாதவன் கல்நெஞ்சக்காரி என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள் அண்ணா. என்னால் மனதார இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியல அண்ணா. இதுவரை நானும் மனம் திருந்தி வருவார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணி வாழ்ந்துட்டு இப்ப எப்படி என்ன? தங்கச்சி, இன்னொருவனை மணப்பதில் தவறில்லை அம்மா, தவறில்லை. நான் நினைக்கின்றேன், காற்றடித்து விளக்கணிந்தால் அது விளக்கோட குற்றமில்லை அம்மா. உன் மனதை நீயே மாற்றிக் கொள்ளம்மா. மதம் திரிந்து வருவான் என்று நீ எதிர்பார்த்திருந்தாய், அதற்கு கூட நான் தடையாய் இருக்கல்ல. ஆனால் அந்த படுபாவி மதன் ஆனந்தமாக வாழ்ந்த ஈவாவின் குடும்பத்தை பிரித்து அநியாயமாக சாந்தியையும் இழுத்து ஓடிவிட்டானே அம்மா. நீ மொத்தத்தில் எதிர்பார்த்திருந்த ஏமாந்துட்டே அம்மா, ஏமாந்து விட்டாய். அன்றைக்கே நான் அவனை தண்டித்திருந்தால் இன்று இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? ஆனால் நீதான் உன் பாச கைத்தால என்னை கட்டி போட்டு விட்டாயே தாயே. அண்ணா, எனக்கென்று இருக்கும் ஒரே சொந்தம் நீங்கள் தான் அண்ணா. நீங்களும் இல்லை என்றால் யார் என்ன எனக்கு ஆதரவு? அதுதான் அம்மா, உனக்கு ஆறுதலாக ஆதரவு சொல்லும் ஒரு துணையை தேடி வேண்டும் என்று துடியாய் துடிக்கின்றேன் அம்மா. ஆனால் என் எண்ணத்தை நீதான் புரிந்து கொள்ள முடியுது அண்ணா, புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் என்னால் என்னென்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இனிமேல் எல்லாம் உங்கள் என்னப்படியே நடக்கட்டும். தங்கச்சி, நீ உண்மையாக சொல்கிறாய்? இப்பதான் அம்மா எனக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் எனக்கு ஏறி கவலையே இல்லையம்மா, கவலையே இல்லையம்மா. ஈவா, 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 ஈவா. என்ன ராஜா கூப்பிட்டியா? ஈவா, உனக்கு எக்ஸ்பிரஸ் கடிதம் வந்திருக்கு, அதுவும் ஜெர்மன்ல இருந்து. ஐயோ ராஜா, அந்த பாலைவன் அநியாயமாக சாட்சியாக வச்சிட்டானடா. ஈவா, ஆனந்தமாக வாழலாம் என்று எதிர்பார்த்து ஆசைப்பட்டவனோடு ஓடினானே, அவனே அவனை அநியாயமாக்கி கொண்டுட்டானடா. என் சாந்தி, ஐயோ சாந்தி, சாந்திக்கு இப்படி அறிவேன் என்று நான் எதிர்பார்க்கலடா ராஜா, எதிர்பார்க்கல. ஈவா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று என்னால் முடியலடா. ஆனா நீ உன்னுடைய நீ அளவில் அழகில்லாதவன், அறிவில்லாதவன். உன்னை தூக்கி எறிந்து விட்டு ஓடிய சாந்தி மீது இவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறாயே, அன்பை வைத்திருக்கிறாயே. அந்த தூய்மையான அன்பை கூட அவள் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே அழித்து விட்டாளே பாவி சாந்தி. இல்ல மதன், இல்ல. அவரை காதலித்த குற்றத்துக்காக அந்த மதன் தான் சாந்தி அநியாயமாக அழைச்சிட்டார். சாந்தி ஆனந்தமாக வாழலாமே ஆசைப்பட்டவர்களோடினாலே, ஆனா அவளை அணுவணுவா சித்தப்படுத்தி சாகரிச்சுட்டான். 10 மாதம் சுதந்திரத்த புள்ளையை கூட விட்டுட்டு ஓடினாலே. ஜீவா, ஆண்டவன் சன்னிதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து கட்டப்பட்ட தாலி கணவன் உயிரோடு இருக்கும் போது
கழுத்தை விட்டு இறங்க கூடாது என்பார்கள். ஆனால் அந்த தாலியே காதலனின் ஆசை வார்த்தைகளுக்கு அடிமைப்பட்டு அறுக்க சம்மதித்தாளே அந்த சாந்தி. அவளுக்கு ஆண்டவனால கொடுக்கப்பட்ட தண்டனை அப்பா, இது தண்டனை. ஜீவா, தாலிக்கு வந்த துரோகத்துக்கு தண்டனை கிடைச்சிருக்கலாம். ஆனா என் சாந்தி தரம் கட்டவள் ராஜா, தரம் கட்டவள் இல்லை. என் சாந்தி நினைத்திருந்தால் கேட்டிருந்தால் இப்படி ஒரு தற்கொலை முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். என் சாந்தி இப்பவும் என் சாந்தியா தாண்ட அறந்திருக்கா ராஜா. நீ என்ன சொல்கிற? ஆமாடா ராஜா, தெரிந்தோ தெரியாமலோ காதல் போதை கழுவப்பட்டு காதல் பின்னாடி ஓடினான். ஆனா அவனே அவளுக்கு எதிரியானப்போ தான் ஒரு தமிழ் பண்பாட்டுக்கு கலங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்கொலையே செய்துட்டான். சாந்தி நினைத்திருந்தால் பிரச்சாரமே எடுத்திருக்கும் இந்த யூரோப்பா நாட்டில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா என் சாந்தி சாகும் போது ஒரு தமிழ்ச்சியா தண்டா சேர்த்திருக்கா. இதற்கு பிறகு நான் அவனுடைய தியாகத்தை மதிக்கலைன்னா இல்ல, நான் அவளை மறக்கத்தான் முடியுமா அல்ல வெறுக்கத்தான் முடியுமா சொல்லு ராஜா. இத்தனை நாளும் என் சாந்தி என்னோட பிள்ளைக்கு ஓடி போனவனோட பிள்ளை என்று பேர் வரக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னோட எண்ணப்படி உன்னோட ஆசைப்படி உன் தங்கச்சி தமிழ கட்டிக்கிறேன். ஆனா இப்போ என் சாந்தி என்னோட மனைவியாக, என் பிள்ளைக்கு தாயாக, அதற்கு மறுபடி மேலாக தானும் ஒரு தமிழ்ச்சி என்ற உணர்வோடு தாண்டால் செத்து தன் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். அந்த தியாகத்தை நான் மதிக்கலைன்னா அதற்கு அர்த்தமே இல்லையடா. ஜீவா, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே ஜீவா. என்னை மன்னித்துடு ராஜா. என் சாந்தியோட தியாகத்தை மதித்து நான் அவளுடைய நினைவுகளோட வாழ்றதா நான் அவளுக்கு செய்யும் அஞ்சலி. அதனால இனிமேலும் நான் ராஜா ஜீவா, ராஜா செல்வம் செல்வம் வார்த்தைகளா என் நிலையே சாத்தியங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரடா. இந்த குழந்தைய கூட மறந்துட்டு தற்கொலை செய்துட்டாரடா. அதான் எனக்கு எல்லாமே தெரியும். அக்கா இறந்துட்டாங்க, ஏன் அந்த மதன் கூட இறந்துட்டான். செல்வம், நீங்க என்ன சொல்லுறீங்க? ஆமா, எல்லோரும் காதல புனிதமாக தெய்வீகமாக மதிக்கிறாங்க. ஆனா மதன் காதல சாக்கடையாக எண்ணி காதலிய பழிவாங்குவதாக நினைச்சு காதலிய அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டா. ஆண்டவன் கார் விபத்தில் அவனையே அழிச்சிட்டான். செல்வம், நீ என்ன புதிர் போட்டு பேசுகிறாய்? புதிர் போடல. காதல் தெய்வீகமானது. காதலை காதலாக நேசிக்கிறாங்க பலர். ஆனா சிலர் காமத்திற்காக காதலை நேசிக்கிறாங்க. இதில் மதன் எந்த ரகம் என்று எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு ஆண் கண்ணீர் விட்டால் அதற்கு காரணம் நிச்சயம் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். அதே போல ஒரு பெண் தவறு செய்தால் ஆண்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். ஆண்கள் தவறு செய்தால் அதை சாதாரணம் என்கிறீர்கள். பெண்கள் தவறு செய்தால் அதை சரித்திரமாக்குறீர்கள். செல்வம், என்ன பணி ஏதேதோ உணர்கின்றாய்? உள்ளதை சொல்லுகின்றேன் அத்தான், உள்ளதை சொல்லுகின்றேன். அக்கா தவறு விட நீங்கள் தான் காரணம். செல்வம், ஆரம்பத்தில் அக்கா உங்களை வருத்தமைக்காக நீங்க தினமும் அவங்களை கொடுமைப்படுத்தினீங்க. நித்தமும் குடிபோதையில் தான் வீட்டுக்கு வருவதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. எந்த பெண்ணாலதான் தன் கணவன் குடிபோதைக்கு அடிமையாக இருப்பதை விரும்புவாங்க. உங்களோட அணுவணுவா சித்திரவதப்பட்டு வாழ்வதை விட மனசுக்கு பிடித்தவனோட சந்தோஷமாக வாழலாம் என்ற ஆசையில் அக்கா பாதை மாறி இருக்கா. அது சரி என்று நான் சொல்லல. அவாவுக்கு பாதை போட்டு கொடுத்ததே நீங்கள் என்று சொல்லுகின்றேன். செல்வம், வேதனையில் வெந்து போயிருக்கும் என்ன நீ வேற வேதனைப்படுத்துகின்றாயா? அத்தா, உங்களை வேதனைப்படுத்தல. வேதமாக வாழ வேண்டிய வாழ்க்கை வேடிக்கையாக போய்விட நீங்களும் காரணமாக இருந்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் மட்டுமல்ல, ஊரில் பல பேர் இப்படி நடப்பதால் தான்
பெண்கள் தடம் புரண்டு பாதை மாறுகின்றார்கள். செல்வம், ஏற்கனவே நீ வேற இருக்கின்றாயா செல்வம்? அத்தான், உங்களை துன்பப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் என்பது என்னோட எண்ணம் இல்ல. பெண்களை கொடுமைப்படுத்துறதையும் கொச்சப்படுத்துறதையும் குறிக்கோளாக கொண்டுள்ளவங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். பெண்களை தெய்வமாக மதிக்கிற நம்ம நாட்டில் பிறந்த பெண்களுக்கு இனிமேலும் இப்படி நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன். பெண்களுக்கும் சம உரிமை என்று சொல்லிக்கொண்டு பெண்களை அடிமையாக நிராக்கும் பச்சோந்திகளை சிந்திக்க சொல்லுகின்றேன். எந்த ஒரு பெண்ணும் தவறு விடுவதற்கு ஆண்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். ஆனா அவர்களே பிறகு பெண்களை பழிவாங்கவும் கொடுமைப்படுத்தவும் முயலுகின்றார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேன். அத்தான், தெய்வமாக தாயாக பூஜிக்க வேண்டிய பெண்களை இழிவுபடுத்தும் ஆண் சமுதாயம் தங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். அத்தான், செல்வம், பெண்கள் செய்யும் தவறுக்கெல்லாம் ஆண்கள் தான் காரணம் என்பது ஆணித்தரமாக அடித்துச் சொல்வது சொல்ல முடியாது செல்வம், சொல்ல முடியாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று வாழ வேண்டியவர்கள் பெண்கள். அதனால் தான் இந்த பூமாதேவிக்கு ஒப்பாக பெண்களை இது புராண காலம் அல்ல, என்றும் பொறுமையாக வாழ வேண்டியவர்கள். இது புராண காலம் அல்ல, கலியுகம். துப்பாக்கி தூக்கி தாய் நாட்டை காப்பாற்ற போர்க்களத்திலே பெண்கள் ஆண்களுக்கு சமமாக போராடுகின்ற காலம். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நாங்கள் சம உரிமை கொடுக்காமல், அவர்களோட உணர்வுகளை ஆசைகளை புரிந்து கொள்ளாமல், குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் சமைத்து போடுவதற்கும் தான் பெண்கள் என்று பெண்களை அடுப்பங்கரையிலே தள்ளிவிட்டால் அவங்களோட நெஞ்சம் குமுறத்தான் செய்யும், கொந்தளிக்கத்தான் செய்யும். அப்போ அவங்களோட கண்களுக்கு தமிழ் கலாச்சாரமோ பண்பாடோ தோன்றாது. அடிமை விலங்கை உடைத்து சுதந்திரமாக சிறகடித்து பறக்க பார்ப்பார்களே தவிர அழுது அடங்கி போக மாட்டார்கள். தான் செல்வம், நீ நினைக்கிற போல நான் கொடுமைக்காரன் இல்லப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் சாந்தி வாழ்க்கையில தவறு விட நானும் காரணமாக இருந்து விட்டேன். ஆனா என்னால் அதனால அவ தியாகத்தை மதிச்சு அவன் நேரோட வாழ்றதானப்பா நான் அவளுக்கு தேர நான் என் தவறுக்கு தேர பிராச்சித்தமா இருக்கு. இங்க எல்லோரும் என்ன மன்னித்து விடுங்க. வாழ்ற வரைக்கும் என் சாந்தி நேரோட வாழ்றதுதான் நான் பெருசாக இருக்கின்றேன். என்னை மன்னித்து விடுங்க எல்லோரும். அத்தான், ஜீவா, உன்னோட இந்த முடிவில உன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தாயா? இல்ல ராஜா, என் குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நானே அவரை வளர்த்து ஆளாக்கி விடுவேன். சாந்தியோட நினைவிலேயே என் குழந்தை வாழ்ந்து வெட்டும். ராஜா, என்னை நீயும் மன்னித்து விடுறா. அத்தான், உன் மனசிலும் சில ஆசைகள் நான் வளர காரணமா இருந்துட்டேன். அத்தான், நீங்கள் இல்லாம நீங்க வந்தத்தான். செல்வம், என்னோட பாதையை நானே அமைச்சிட்டேன். ஆனா நம்ம தமிழோட பாதையை அந்த மத அநியாயமாக அழிச்சிட்டா. அதனால எனக்கு ஒரு உதவி செய்வியா செல்வம்? சொல்லுங்க அத்தான், நான் என்ன செய்யணும்? நீ தமிழை வாழ வைக்கணும். தமிழுக்காக தமிழோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கின்றது. அதற்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அத்தா, நான் இங்கு வந்ததே அந்த முடிவோடு தான். தமிழுக்கு ஏற்பட்ட நிலை அறிந்து நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை அத்தான், அளவே இல்லை. என் இதயத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழை நான் தாரமாக்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றேன் அத்தா. ஜீவா, நீ என்ன சொல்கிறாய்? திடீரென்று எடுத்த முடிவல்ல ராஜா இது. சில மாதங்களாக நான் சிந்தித்து எடுத்த முடிவு. இதில் எப்பவும் மாற்றமே கிடையாது ராஜா. தங்கச்சி, நீ கொடுத்து வைத்தவளம்மா. உனக்கு வாழ்வு தர இந்த ஈவாவை முன் வந்திருக்கும் போது, இந்த செல்வமே முன் வந்திருக்கும் போது அந்த நல்ல உள்ளத்துக்கு எப்படி அம்மா என்னால நன்றி சொல்ல முடியாதம்மா. அண்ணா, பொருளிடம் இதோ வருகிறது. ராஜா, தமிழ் சீரி சிங்காரித்து மங்களகரமா மணப்பண்டாங்க வரப்போறான். இந்த சூழ்நிலையில நான் இங்க நிக்கிறது அபசகுணம் மாதிரி. அதனால நான் போயிட்டு வரும் ஜீவா. என் சாதிக்கு
என் சாதி ஒன்னே வழியே நான் ஜெயமல்ல வாழ்ந்து செல்வம் தமிழும் சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும். என்னை மன்னித்து விடு ராஜா, நான் போற்று வருகின்றேன். என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். அத்தா, நீங்க இல்லாமல் செல்வம், ஒரு பொண்ணு தன் கணவனை இழந்துட்டா, அவளை யாரும் மந்தாகரமான காரியங்களுக்கு அழைக்கிறது இல்லப்பா. அதுபோலதான் நானும் என் மனைவி இழந்தவன் இங்க நிக்கிறது தப்பப்பா. என்ன மன்னிச்சு நான் போயிட்டு வர செல்லும். தங்கச்சி, இது என்ன கோலம்? அண்ணா, தமிழுக்கு இனிமேல் இதுதான் என்ன தமிழ் சொல்ற? ஆமாம் செல்வம், என்னை மன்னித்து விடுங்கள் செல்வம். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது நம் தமிழ் பண்பாடு. அதை நான் மீற விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை என் கணவர் இறந்து விட்டார். நீ என்ன உளறுகிறாய்? அந்த அயோக்கியனுக்காகவா நீ வெள்ளைச்சேலை கட்ட வேண்டும்? ஆமாண்ணா, அவர் அயோக்கியன்தான். ஆனால் அவர் பிறக்கும் போதே அயோக்கியனாக பிறக்கலையே. சமுதாயம் தான் என்ன அவரை அயோக்கியனாக மாற வச்சிருச்சு. அந்த சாந்திதான் என்ன அவரை அயோக்கியனாக மாற வச்சிருக்கான். ஒரு பெண் செய்த தவறை இன்னொரு பெண் தான் என்ன நிவர்த்தி செய்யும். தமிழ் வாழ்வார வாழ்வுனுக்கு வந்ததென்று நாம் பூரித்து போன என் இதயத்தில் ஒரு நொடி பொழுதில் பூகம்பம் போல் வெடிக்க வைத்து விட்டாயே அம்மா, வெடிக்க வைத்து விட்டாயே. அண்ணா, எந்த ஒரு குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்லவர்களாகத்தான் என்ன பிறக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறுவது சமுதாயத்தின் சீர்திருத்தத்தில் தான் என்ன இருக்கு. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். தமிழ், தமிழ், இதுதான் உன்னோட முடிவா? ஆமாம் செல்வா, முடிவெல்ல செல்வா, முடிந்து போல முடிவு. தமிழ், உனக்கா அம்மா இந்த நிலை? ஐயோ ஐயோ, உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காக நான் வெளிநாடு கூப்பிட்டேன். எத்தனையோ எண்ணங்களை எல்லாம் வளர்த்து உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அம்மா. ஐயோ ஐயோ, உன்னை வெள்ளைச்சீலையோடு வா, நான் பார்க்க வேண்டும். என் தாயே தமிழே, உனக்கு இந்த நிலையா? ஐயோ ஐயோ அம்மா, என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. தாயே, என் தமிழுக்கு இந்த நிலை. ஐயோ ஐயோ,
கலை ரசிக குடிமக்களே, எத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் இங்கு வந்திருந்து இவ்வளவு நேரமும் எங்களுக்காக ஒத்துழைப்பு தந்தமைக்கு முதற்க நன்றிக்கடனை தெரிவித்துக் கொண்டு, இடையிலே ஏற்பட்ட சிரமங்களுக்கும் காலம் தாமதமாக ஆரம்பித்தமைக்கும் முதற்கண் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். மற்றும் இந்நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த தானிஜா, செல்வன் பிரபா, செல்வி தர்ஷினி மற்றும் மைக்கேல் செல்வா அவருக்கும், அத்தோடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் தளபதி கமல் அவருக்கும், உடை அலங்காரம் செய்து வந்த மோகன் கௌரி அவருக்கும், திருமதி கலைச்செல்வி அவருக்கும் மற்றும் ஒலி அமைப்பு ஏற்படுத்தி தந்த எங்கள் அண்ணா குணா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்த எங்களுக்கு பல நாட்களாக ஒத்துழைப்பு தந்த எமது சுவிஸ்வால் நண்பர்களுக்கும் இளங்குரல் நாடக மன்றத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய புத்தாண்டு வாழ்வு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று இளங்குரல் நாடக மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியை செய்து இசை ரசிக பெருமக்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு. வருகின்ற வெள்ளி, அதாவது 17/4/92 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுமிதா அபிராமி ஆதரவில் தென்னிந்திய திரையிசை கழகம் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா இணைந்து வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை செங்காலன் கோட்டலேறினான். அதாவது இந்த மண்டபத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மறவாதீர்கள். உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் சுமிதாஸ் பேசர். சகல விதமான நன்மை சாமான்கள், கலைஞரை வகைகள், ஆடை ஆபரணங்கள் அனைத்துக்கும் நாடுகள் சுமிதாஸ் பேசர். இன்சபுட் பிரசாத் செங்காலன். நன்றி, வணக்கம். வணக்கம். மாபெரும் உதைபந்தாட்ட போட்டி சுவிஸின் பல பாகங்களிலிருந்து பல கழகங்கள் ஒன்றிணைந்து நடக்கும் இந்த மாபெரும் உதைபந்தாட்ட போட்டி வருகின்ற ஜூன், ஜூலை நடுப்பகுதியில் நடைபெற இருக்கிறது. விவரங்கள் பின்பு அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.